ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ஆஹா ஓடிடியில் வெளியான ஈஸ்ட் சீசன் 2 வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸோடைய ஃபர்ஸ்ட் பாகம் ஏற்கனவே வெளியாயிடுச்சு. இப்போ செகண்ட் பார்ட் வெளியாயிருக்கு. இது ஒரு ரொமான்டிக் காமெடி வெப் சீரிஸாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்தரலாம். இந்த சீசனில் மொத்தமாகவே 2 எபிசோடு வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடும் வெவ்வேறு கதை. இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம பிரேம்ஜி இவங்கள ஒரு குரூப் ஒரு டீமாக சேர்ந்து அந்த மாதிரியான வேலைகளை ஈடுபடுற மாதிரி ஒரு கம்பெனி மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இப்போ அங்கே வேலைக்கு சேர்றதா நம்ம ஹீரோ வர்றாரு. ஆரம்பத்தில் இது சாதாரண வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வேலையில் சேர்றாரு. சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது அந்த மாதிரியான இடம் அப்படின்ட்டு. இப்போ இதை எப்படி நம்ம ஹீரோ ஃபேஸ் பண்ணுறாரு, அந்த இடத்துக்கு வேதிகா அவங்களும் இருப்பாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, ஹீரோவுக்கும் நம்ம வேதிகாவுக்கும் என்ன சம்மந்தம், இறுதியில் என்னவா ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோடைய ஒன்லைன். இந்த சீரிஸோடைய பாசிட்டிவ் பொறுத்தளவுக்கு இதில் வர கேரக்டர்ஸ் நல்லாவே சிறப்பாக எழுதி எடுத்திருக்காங்க. ஓரளவுக்கு பார்க்க முடியுது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. இன்னொரு கதை வருது. இந்த கதை கள்ளக்காதல் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. இந்த கதையில ஒரு காலேஜ் இருக்கும். அந்த காலேஜில் ஹீரோ ஹீரோயின் படிச்சுட்டு இருப்பாங்க, லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வேலையெல்லாம் பயங்கரமாக ஈடுபட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஹீரோனுடைய அப்பா அம்மா வெளியில் போயிடுவாங்க. வீட்டுக்கே அது மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இறுதியில் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு மாட்டிக்கிட்டாங்களா இல்லையா, அவங்களோட லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் எபிசோடோடைய கதை. இந்த எபிசோடை பொறுத்தளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. நிறைய அந்த மாதிரி அது கிஸ் கடிக்கிறது அப்படின்ட்டு நிறைய சீன்ஸ் ரொமான்டிக் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கூட சொல்லலாம். இந்த 2 எபிசோட் பொறுத்தளவுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, பெருசாக ஒன்றும் இல்லை, ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மைனஸ் என்னன்னு பார்த்தா பெருசாக நம்ம இன்ட்ரெஸ்டே காட்டவே இல்லை. எந்த இடத்துலையும் வாவ் மூமெண்ட்ல எதுவுமே இல்லை. ஓரளவுக்கு நார்மலாக போயிட்டுருக்கு. நம்ம எதிர்பார்த்த அந்த மாதிரி விஷயங்கள இந்த 2 எபிசோட்லையுமே இல்லை. இந்த சீரிஸை கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்காதுங்க. ஏன்னா அந்த மாதிரி சீரிஸாக சும்மா தாறுமாறாக இருக்குது. அதனால் ஃபேமிலியை தவிர்த்துட்டு தனியாக பாருங்கள். மொத்தத்தில் எப்படி சூப்பராக சொல்லுவாங்கன்னா இந்த சீரியஸ் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.